இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா, ஆடை ஆகாரம் தேவையெல்லாம் அன்றன்று தந்தெம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின் கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். அந்தந்த நாளுக்கு அதினதன் பாடு போதும். ஒவ்வொரு நாளுக்குரிய பாடுகள் நமக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, அதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். நாம் அதை தாண்டி அதற்கு முன்பாக வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நினைத்த அந்த பாடுகளை யோசிக்க ஆரம்பித்தோமானால் அதை நம்மை அமிழ்த்து விடும். அதனால தான் சொல்லுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் நடத்துகிற விதத்திற்கு நம்மை அர்ப்பணித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் அட்வான்ஸா திங்க் பண்ணுகிறோம். இதனால்தான் இன்னைக்கு மன அழுத்தம் எல்லாருக்குமே ஏற்பட்டு விடுகிறது. பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரத்திலே திரளான ஜனங்கள் இயேசுவின் வார்த்தை கேட்க வந்ததும் பிரசங்கிக்கிறார். ஆனால் வீட்டிற்கு அவர்களை சும்மா அனுப்ப விரும்பவில்லை. ஏதாவது ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சீஷர்களை கேட்கும் பொழுது, இவ்வளவு பேருக்கா எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? ஐயோன்னு அவங்க தலையை பிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு சீஷர் சொல்லுகிறாப்புல, இங்க ஒரு பையன் இருக்கான்டா, 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. ஆனாலும் இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, பந்திருக்க சொல்லுப்பா. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக சொல்லுகிறார். அதை செய்யறாங்க, அழகாக அதை எடுத்து ஆசீர்வதித்து அங்க கொடுக்க சொல்லுகிறார். பெருகுகிறது, அற்புதம் நடக்கிறது. அங்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து சூழ்நிலை சாதகமா மாறிவிடுகிறது. இன்னைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? ஒரே நேரத்தில் காலையில் எழுந்த உடனே, ஐயோ இன்னைக்கு இவ்வளவு வேலை இருக்குத, எப்படி செய்ய போறோம்? இவ்வளவு இடத்துக்கு போகணுமே, எப்படி போக போறோம்? இவ்வளவு பாடம் இருக்குத, நான் எப்படி படிக்க போறேன்? இவ்வளவு கிளாஸ் இருக்குத. படிக்கிற பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரை ஒவ்வொன்றும் மொத்தமா சாயங்காலம் வர உள்ளதை நினைச்சு தலையில ஏத்திக்கிட்டு புலம்புறோம். அப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதினதின் ஃபர்ஸ்ட் ஒன்னு செய்வோம், அது முடிஞ்சது அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அதிலே செய்து முடிக்க முடியும். அந்த நாள் எல்லாவற்றையும் முடித்திருப்போம். இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் தலையில தூக்கி வைத்து ஒரே நேரத்தில் யோசிப்போமானாலே மன அழுத்தம் வந்துவிடும். ஒரு வேளையும் நடக்காது. ஒரு குறிப்பிட்ட ஞானியிடம் ஒருத்தன் போய், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு நாளும் எக்கச்சக்க பிரச்சனை இருக்கிறத நான் டீல் பண்ண தெரியல, இதனால மன அழுத்தம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன்னு சொல்லி போனானா. உடனே அவர் எல்லாம் ஒன்னொன்னா புரியல. சரி, போய் ஒரு 4-5 குச்சி எடுத்துட்டு வானா, 2 குச்சி எடுத்துட்டு வந்தாப்லையா. அதை வாங்கிட்டு ஒரு குச்சை கையில கொடுத்தாரு, அதை ஒடிப்பா அப்படின்னாப்லையா. ஈஸியா ஒடிச்சு போட்டா. 2 குச்சி சேர்த்து ஒடினா ஒடிச்சு போட்டாரு. கூட 5-6 குச்சி சேர்த்து ஒடினா அவரால் ஒடிக்க முடியல. அந்த ஒவ்வொரு குச்சி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, அல்லது ஒவ்வொரு வேலைன்னு வச்சுக்கோ. ஒன்னு அழகாக ஒன்னால் முடிக்க முடிகிறது. மொத்தமா சேர்த்து முடிக்க முடியவில்லை. நாளையிலிருந்து காலையில என்ன வேலை, இந்த நேரத்துல என்ன வேலைன்னு ஷெட்யூல் பண்ணி அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலைகளை செய்து முடித்து நைட் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். நைட் அவன் சந்தோஷமா இருந்தானா. நான் நினைச்சதை காட்டிலும் டைம் அதிகமா சேவ் ஆச்சுது, தேவையில்லாத சிந்தனை வரல, ஒவ்வொன்றும் அழகாக அந்தந்த நேரத்தில் முடிச்சுட்டு நான் அதிகமான வேலை இன்னைக்கு முடிச்சிருக்கிறேன்னு சொன்னாராம். எத்தனை உண்மை! இயேசுவும் அதை தானே சொல்லியிருக்கிறார். அதினதின் நாளுக்கு அதினதின் பாடுகள் தான் நம்ம தாங்கக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறாரு. நாளைக்குள்ள பாடுகளையும் நாளைக்கு இருக்கிற பிரச்சனையும் இன்னைக்கே நம்ம லோட் பண்ணோம்னா தாங்க முடியாது. மன அழுத்தத்துல சீக்கிரம் ஒன்றுலாம் போயிடும். வேண்டாம், இந்த ஆண்டவர் கையில கொடுப்போம். நீங்க ஜெபத்தோடு அந்த நாளை ஆரம்பிப்போம். உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். ஒரு ஆலோசனை கொடுப்பார். ஆச்சரியமுள்ள தேவன் ஆலோசனைகளை செயல்களில் மகத்துவமானவர் நடக்க வேண்டிய வேலையை காட்டுவாரு. அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ஆண்டவரை பற்றி கொண்டு அவரை நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், மன அழுத்தம் இல்லாமல் ஒவ்வொன்றையும் தாண்டக்கூடிய கிருபைகள் உண்டாகும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அதினதின் நாட்களுக்குள்ள பாடுகள் அதினதின் நாட்களுக்கு போதும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப நாங்க அநேக நேரம் வருங்காலங்கள், அது பழைய நாட்காரியங்கள் எல்லாவற்றையும் மனதுல போட்டு குழப்பி பாரத்தோடு சோர்ந்து போய் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலையை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இது ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்க, எங்களுக்கு வேண்டிய அறிவை கொடுத்திருக்க, சரியா பயன்படுத்தக்கூடிய கிருபையை கொடுங்க. ஒருவேளை என்ன செய்வதுன்னு சொல்லி இந்த நாள்ல ஏராளமான வேலை இருக்குது, ஏராளமான காரியங்கள் இருக்குது, அவங்களுக்கு பதில் சொல்லணும். இது என்ன பண்ண போறேன், என்ன எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், அல்லது பயத்தோடு நடுக்கத்தோடு வேதனையோடு இருந்தாலும் இந்த நாளிலும் கூட அந்த பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுங்க, தைரியம் கொடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றும் தனித்தனியா அதை செட்டில் பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்.
செய்வதற்காய் ஸ்தோத்திரம், வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரச்சனைகளை மொத்தமா சரி பண்ண முடியாது. ஒன் பை ஒன்னா பாருங்க. வேலைகளையும் அப்படி ஒன் பை ஒன்னா செய்யுங்க. வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும்? எதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகின்றார், கர்த்தர் உடுத்துகின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார்.